கள்ளச்சாராயம் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது கள்ளக்குறிச்சிதான். அரசின் தகவலின்படியே சுமார் 68 பேர் உயிரிழந்தனர். இதில் பதிவேற்றப்படாத இறப்புகள் வேறு இருப்பதாக கூறுகிறார்கள். கடந்த 2024 ஜூன் மாதத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் திமுகவினரே என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. ஆனால் தற்போது வரை யாரும் தண்டிக்கப்படவில்லை. உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை தூக்கி போட்டு வாயை மூடிவிட்டது இந்த ஸ்டாலின் அரசு. கல்வராயன் மலைக்கு ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்ய நீதிமன்றமே உத்தரவிட்டும் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாத ஸ்டாலின் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பின் நலத்திட்ட உதவி அளிப்பதாக கூறி கள்ளக்குறிச்சிக்கு சென்று நாடகத்தை அரங்கேற்றினார். ஆனால் ஸ்டாலின் பதவியேற்ற பின் அதுதான் முதல் கள்ளச்சாராய மரணமா என்றால் இல்லை. ஸ்டாலின் கடந்த 2021 மே மாதம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே, அதாவது அந்த மே மாதமே விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 22 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் கள்ளச்சாராய மரணம் மீண்டும் தலை தூக்கியது. அப்போதே இந்த அரசு முறையாக விசாரணை நடத்தி உளவுத்துறையை முடுக்கிவிட்டிருந்தால் மேலும் 70 உயிர்கள் பலியாகி இருக்காது. ஆனால் அனைத்திலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனை மட்டுமே கொள்கையாக கொண்டு செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயமும் அதில் தொடர்புடைய திமுக உடன்பிறப்புகளும் சர்வசாதாரணமாக உலா வருகின்றனர். ஸ்டாலினின் முதல் ஆட்சியே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது மீண்டும் ஸ்டாலினின் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளிலேயே கள்ளச்சாராயம் விற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.